கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல மாசம் பிறந்தா வருமானம் வர மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி டைப்ல இன்னைக்கு சேலுக்காக ஒரு வீடு கட்டி ரெடியா இருக்குங்க. இந்த ஏரியாவோட லொகேஷன் எல்லாத்துக்கும் ஃபெமிலியரா தெரியக்கூடிய ஒரு லொகேஷன் தான். கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஏரியால சக்தி ரோட்ல இருந்து ஒரே கிலோமீட்டர்ல இந்த வீட்டுக்கு வந்துடலாம். பேக் சைட்லயும் நம்ம விலாங்குறிச்சி போற ரோடும் இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. ஸோ மெயின் ஏரியா வீட்டை சுத்தியுமே பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, ஸ்கூல் பஸ்ஸஸ் கூட வந்து இங்க வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல தான் இந்த வீடு கட்டி இருக்கு. 3.5 சென்ட் இடத்துல 25க்கு 60ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து வீட்டை 2650 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன், ரெண்டல் ப்ராப்பர்ட்டி டைப்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி மற்ற எல்லா டீட்டெயிலும் உள்ள போய் பார்த்து இந்த ரெண்டு பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 12.4க்கு 21ங்கிற அளவுல வீட்டோட லென்த்தான கிரவுண்ட் ஃப்ளோர்ல போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் டைல்ஸ், சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க், இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. போர்ட்டிகோலே கடைசியில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்தியன் கிளாஸ் டைப்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. ரெண்டு போர்ஷனுக்கான மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்க ஃபோயர் இருக்கு. ஃபோயரை கிராஸ் பண்ணி அப்படியே கிழக்கு பக்கம் வந்தோம்னா 16க்கு 16ன்னு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க. அது போக பூஜை கேபினெட் கொடுத்திருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்கு. பெரிய மல்டிமீடியா டிவி இந்த லிவிங் ஹாலுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஹாலோட கிழக்கு பக்கம் இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க்ல தாண்டி இப்படி வந்துட்டோம்னா 10க்கு 16ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு கிச்சன் அக்னி மூலையில இருக்கு. ஃபேபர் மெட்டீரியல் பெரிய சிம்னி மாட்டி வச்சிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷனோட ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம். 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ், இங்கே ஆர்சிசி லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்கு. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த வீட்டுக்கான பெரிய வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. அது போக போர்வெல்லும் அமைஞ்சிருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷனில் இந்த ஃபோயரை கிராஸ் பண்ணி மேற்கு பக்கம் வந்துட்டோம்னா கன்னி மூலையில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16. வார்ட்ரோப் கபோர்ட் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் பிளாக் கலரில் ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம்னா இந்த சைட் பால்கனி இருக்குது. 20க்கு 6ங்க இதோட அளவு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோயர் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட கிழக்கு பக்கம் வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து லிவிங் ஹால் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட கிழக்கு பக்கம் இப்படியே வந்துட்டோம்னா இந்த இடத்துல 10க்கு 16ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே மாடல் கிச்சன் சேம் ஆஸ் இட் இஸ் ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷனில் ஓனரே இருந்துக்கலாங்க. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமும் கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். ஆர்சிசி லேப்டு, வால் ஷெல்ஃபு, இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த பெட்ரூம்ஸில் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்ஷனோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம்னா 16க்கு 16ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16 அடிக்குமே வார்ட்ரோப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. அது போக வால் ஷெல்ஃப் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 7.5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சக்தி ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம். இந்த வீட்டை வந்து லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,65,00,000 சொல்றாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் பிரைஸ் தான். வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்க.